இன்னைக்கு நாம வெளியில போய் தான் சாப்பிட போறோம். அப்புறம் படத்துக்கும் போறோம். நீ தான் என்னோட அம்மா குட்டி. நீ வருத்தப்பட வேண்டும் தான் நான் அதை உன்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். ஒரு சமயம் வீட்டுக்கும் வந்துட்டான். அப்படின்னா என்னோட 2 வளையலும் அவ்வளவுதானா? டேய், வீட்டு மேல அக்கறை இருக்க பசங்க இப்படி செய்யவே மாட்டாங்க. இப்ப நான் என்னதாம்மா செய்யறது? நீ ஒரு வேலைக்கு போ. உன் சொந்த கால்ல நின்னு நீ சம்பாதிக்கிற வழிய பாரு. எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தானே. ஹாய் அக்கா. ஹாய் சந்திரா. ஏய், உனக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? ஆர்ட்ஸ் ஃபெஸ்ட் மம்மி, கொஞ்சம் லேட்டா போனா போதும். அக்கா, இது உங்க புது டாப்பா? ஏய் இல்ல பழசுதான். பார்க்க புதுசா இருக்கு. எப்பவுமே உங்க செலக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர் தான். எங்க அம்மா இருக்காங்களே, ஒரு கலர் சென்ஸ் கூட இல்ல. என்ன? அப்புறம் இப்போ எனக்கு பேசிட்டு இருக்க டைம் இல்ல. ஒரு 2000 ரூபாய் எனக்கு வேணும். புரியலையே. 2000 ரூபாய். ஆர்ட்ஸ் ஃபெஸ்ட் இருக்குன்னு சொன்னல மம்மி, செலவு இருக்கும்ல. இது போதும். ஏய், நில்லு நில்லு. பாய் மம்மி. நீ எதுக்கானோ அவளை பணத்தை எடுக்க விட்ட? நானா எடுக்க விட்டேன், அவளே எடுத்துக்கிட்டா. போட்டோம் விடுங்கக்கா. சரி விடு, எனக்கும் அவளை விட்டா வேற யார் இருக்கா? எடுத்துக்கட்டும், எடுத்து செலவு பண்ணட்டும். பணத்தை கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன். அப்புறம் பேஷண்ட்டுக்கு பிளட் தேவைப்படுது. ஓ நெகட்டிவ், ரேர் குரூப். அந்த பிளட் எங்க பிளட் பேங்க்ல இல்ல. பின்ன எங்க கிடைக்கும்? அந்த குரூப் இருக்கிறவங்கள கண்டுபிடிங்க. இப்பவே ட்ரை பண்ணீங்கன்னா தான் டைமுக்கு கிடைக்கும். இந்த குடிகார பையன் இந்த நேரம் பார்த்து என் வண்டியில விழுந்து சாவ பார்த்திருக்கானே. சிஸ்டர், ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? யாரு? ராமச்சந்திரன். உள்ள படுத்திருக்காரே அந்த பேஷண்ட். போய் வெளியில தேடுங்க சார். இதனால தான் உங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஹலோ, மேல வானம் கீழே பொம்மைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கவனா? தேவையில்லாம என் வாயை கிளறாதீங்க. ஹலோ ஹரி, எனக்கு ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. எங்க கிடைக்கும்? காலேஜ்லயா? எந்த காலேஜ்ல? சரி, நீ அந்த நம்பர் உடனே வாட்ஸ்அப் பண்ணு. ஓகே, தேங்க்ஸ். சிஸ்டர், வேற குரூப் இருந்தா பரவாயில்லையா? அதே குரூப் தான் வேணும். ஹலோ, காலேஜ் யூனியன் சேர்மன் நௌசாத்தா? என் பேரு மனு. எனக்கு கொஞ்சம் பிளட் தேவைப்படுது. ஓ நெகட்டிவ். ஓ இல்லையா? சரிங்க சார், தேங்க்ஸ். கமலம். நல்லா அழகா எழுதாமோ. ஹேண்ட் ரைட்டிங் அழகா இல்லனா அப்புறம் டீச்சர் ரீரைட் பண்ண சொல்லுவாங்க. சரி, எழுது எழுது. கமலம். கமலம். அம்மு, கவனமா பார்த்து எழுது. ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? மனு, அதான் உடல் உறுப்பு தானம். அடகு வச்ச ரெசிப்ட்ல இருந்து உங்க நம்பரை பார்த்து கால் பண்ணேன். ஓ, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு அது வந்து சாரி, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். எனக்கு கொஞ்சம் பிளட் வேணும். அது சரி, உடல் உறுப்பு தானத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ பிளட் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? வியாபாரம் பண்ணலங்க. என் கார்ல விழுந்து ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆளுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் வேணும். ரேர் குரூப் இல்ல. நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா? எதுக்குங்க தெரிஞ்சவங்கலாம்? என்னோட பிளட் குரூப்பே ஓ நெகட்டிவ் தான். ஆனா ஒரு பிரச்சனை இருக்குங்க.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தலைவலிக்காக மருந்து சாப்பிட்டேன். ஓ அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும்னா இருங்க, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். அந்த மருந்தோட பேர் எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரிங்க. போன்ல யாரு? அந்த மனோ. அது யாரு? தெரிஞ்சவருதாம்மா. அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிளட் வேணுமா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா. ஒன்னால டொனேட் பண்ண முடியுமா? நீ தான் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கியே. அதை நான் சொல்லிட்டேன். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கால் பண்றேன்னு சொன்னாரு. இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு தேவையா? அம்மா, ஓ நெகட்டிவ் குரூப்மா, ரொம்ப ரொம்ப ரேரான குரூப். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணலன்னா எனக்கு ஒரு தேவைன்னா யார் உதவி பண்ணுவா? அபசகுணமா பேசிட்டு இருக்காத. உனக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது. மனோதா என்ன சொன்னாங்க? ஓகே சரி, நான் இப்பவே வரேன். எந்த ஹாஸ்பிட்டல்? சரி சரி ஓகே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதால பிரச்சனை இல்லையா? சரி, நான் போயிட்டு வந்துட்டேமா? இரு, நானும் வரேன். எதுக்கு? இது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? நானே திரும்ப வந்துடுறேன். எதுக்கும் நீ இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற வாய்ப்பை வீணடிக்காம உதவி பண்ணணும். அதை எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானம்மா. இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது உதவி பண்ணலன்னா அப்புறம் நம்ம வாழ்றதுலயே என்ன அர்த்தமா? ஹாய் அனு. ஹாய். வாங்க சிஸ்டர். இவங்க தான் டோனரா? ஆமா. வாங்க. கொஞ்ச நேரம் வெளியில ரெஸ்ட் எடுங்க.
உண்மையை சொல்லணும்னா நான் என்ன பண்றதுனே தெரியாம இருந்தேன். அப்புறம்தான் அடகு வச்ச ரசீதை பார்த்ததும் உங்க ஞாபகம் வந்துச்சு. சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. நமக்கு இடையில ஏதோ ஒரு சக்தி தான் ஒர்க் அவுட் ஆகுது. சக்தியா? என்ன சக்தி? அதாவது நம்ம திரும்ப திரும்ப மீட் பண்றோம்ல, இல்லனா அதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதை தான் நானும் யோசிக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம இப்ப விஷயத்துக்கு வரலாம். அந்த உடல் உறுப்பு தான வேலையெல்லாம் நான் விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். யோசிச்சு பார்த்தா நீங்க சொன்னதுதான் சரி. உடல் உறுப்பு தானம் செய்யறவங்களை எல்லாம் கேன்வாஸ் பண்ணி அதுக்கு சம்பளம் வாங்குறதெல்லாம் ரொம்ப போருங்க. செய்யவே கூடாத வேலை. இருந்தாலும் நான் அதை செஞ்சிருக்கேன். எதனால நான் அதை பண்ணேன்? ஏன்னா நான் ஒரு லட்சியமே இல்லாம வாழ்றேன். திசை தெரியாம பயணம் செஞ்சுட்டு இருக்க ஒரு கப்பல் மாதிரி வாழ்றேன். காத்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே போகிற ஒரு பாய்மர கப்பல். அனு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் பிடெக் படிச்சவன். என்ன சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன், ஆனா கிண்டல் பண்றேன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்ல. பிடெக் படிச்சவங்க இல்ல, எம்ஏ படிச்சவங்க கூட டோர் டெலிவரி பண்ற காலம் இது. டிகிரி எல்லாம் விஷயம் இல்லைங்க. அந்த டிகிரி மூலமா நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். நீங்க சொல்றதும் சரிதான். பிடெக் முடிச்சிட்டு நான் பாடகராக ட்ரை பண்ணேன். அதாவது நடந்துச்சா? அதுவும் இல்ல. 50,000 ரூபாய் போனதான் மிச்சம். பணம் போயிடுச்சா? எப்படி? மியூசிக் டைரக்டருக்கு லஞ்சம் கொடுத்தேன். நான் பாடின பாட்டு சினிமால வரணுன்றதுக்கு. கடைசியில வரல. அப்போ அந்த பணத்தை திரும்ப வாங்க கூடாதா? அதை வாங்குறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அதான் உண்மை. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இல்லல்ல, அதான் நினைக்கல. நீங்க முத வேலையா அந்த பணத்தை திரும்ப வாங்குற வேலையை பாருங்க. பாட்டு இல்லல்ல, அப்ப காசும் இல்ல. அது மட்டும் இல்ல, நாம பணம் கொடுத்து எதுக்கு நாம பாடணும்? அதுக்கு பேரு திறமை இல்ல, திறமையின்மை. நான் இதுவரை அந்த மாதிரி யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா இனிமே அப்படியே யோசிங்க. அடுத்தவங்க செலவுல நம்ம வாழும் போது கிடையாதுங்க, நம்ம செலவுல அடுத்தவங்களை பாத்துக்கும் போதுதான் வாழ்க்கைய வாழ்க்கை மாதிரி தெரியும். நான் நினைச்சா வேலைக்கே போகாம இருக்கலாம். ஆனா நான் வேலைக்கு போறேன். எதுக்குங்க? நாம உழைக்கணும், பாக்குற வேலைய புடிச்சு பார்க்கணும். அப்பதான் நாம வளருவோம். நம்ம கூட இருக்கவங்க வளருவாங்க, நம்ம குடும்பமும் வளரும். கலக்கிட்டீங்க போங்க. இந்த மாதிரி யாருமே எனக்கு இதுவரை அட்வைஸ் பண்ணதே இல்லை. நீங்க வேணா பாருங்க, அந்த 50,000 ரூபாய் நான் திரும்பி வாங்கிடுவேன். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா. உங்க மேல சத்தியமா? சாரி, என் மேல சத்தியமா? ஹாரிசன் சார் இன்னும் வரல. ஒருவேளை வீட்டில் இருப்பாரு. ஷாஜி, அந்த லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண. பேட் லக் மனோ. உனக்காக நான் அந்த படத்தையே வேணான்னு சொல்ற நிலைமை வந்துருச்சு. அப்புறம் பின்னையே நீங்க வேணான்னு சொல்லல? சங்கீதம் உண்மையிலேயே ஒரு தெய்வீக கலப்பா. அந்த கலைய விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா மனோ, உன்னோட அந்த ஸ்வரம், நீ வேணா பாரு, இந்த குரல் சவுத் இந்தியா முழுக்க ஹிட் ஆக போகுதுப்பா. இந்த பாட்டு மூலமா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே தேவையில்லை. என் பணத்தை திரும்ப கொடுங்க சார். எனக்கு இப்போ என் பணம் அவசரமா தேவைப்படுது சார். டே மனோ, இந்த பாட்டுனாலதான் உன் தலையெழுத்தே மாறப்போகுதுடா. என் தலையெழுத்தை யாரும் திருத்த வேணாம்.
நான் உங்களை பத்தி விசாரிச்சேன். நீங்க கேரளாக்கு மலையாள பட சாங் கம்போஸிக்கு போயிருந்தீங்க தானே? ஆமாப்பா, அமீர் படப்பா, பருத்தி வீரன் படம்லாம் பண்ணாரு. சார், நீங்க கேரளாக்கும் போகல, மலையாள படமும் பண்ணல. எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒழுங்கா என் பணத்தை கொடுக்குறீங்களா இல்ல இந்த பொருளெல்லாம் போட்டு நான் உடைக்கவா? மனோ, சங்கீதம்ன்றது கடவுள் கொடுக்கிற வரம்பா. அது உண்மைதான். ஆனா அது அப்படிப்பட்டவங்க பண்ணும்போது, ஆனா உங்க கையில இருக்கும்போது அது ரொம்ப கேவலமா தெரியுது. மரியாதையா என் காசு கொடுக்குறீங்களா இல்லையா? தரேன், உனக்கு நான் அப்புறமா தரேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். இனிமே எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. காசை தரியா இல்ல? தரேன், நான் இப்பவே உன் படத்தை கொடுத்துறேன். ஓகே? அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். முதுகெலும்பு இல்லாத ஒருத்தனை உங்க பொண்ணுக்காக பார்த்தேன். ஆம்பளைங்கன்னா ஹைட்டும் வெயிட்டும் மீச மட்டும் பத்தாது, அவனுக்கு நல்ல துணிச்சலும் வேணுமா? அது பல பேருக்கு இல்ல, ஆனா அது இருக்கிற சில பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பையனோட சம்மதத்தை தான் நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ வேண்டாங்க்கா, ஒன்னால பட்ட பாடையே நாங்க இன்னும் மறக்கல. அதுக்குள்ள இன்னொன்னா? அப்படி சொல்லாதம்மா, இது நடக்கும். பையன் வெளிநாட்டுல இருக்கான், ஒரே பையன், நல்ல குணம், ஏகப்பட்ட பணம், அதுலயும் அவங்க ஃபேமிலி இருக்கே, ஆஹா, அது ரொம்ப அருமையான ஃபேமிலிமா. ஒரு பொண்ணுக்கு இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காதுமா. இருந்தாலும் வேண்டாம், எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மூடே இல்ல. அது முதல் சம்பந்தம் நடக்காதனால நீ அப்படி சொல்ற. என்னம்மா நீ? இந்த தடவை அப்படி எதுவுமே நடக்காது. எல்லாத்தையும் பேசிட்டு தான் பார்ட்டியே நான் இங்க கொண்டு வருவேன். இது மட்டும் நடந்தா உன் வாழ்க்கையே நல்லா இருக்கும்மா. ஏமா, அது இங்க பாருங்க, வேற எந்த பொண்ணுமே இல்லாம நான் ஒண்ணு இங்க திரும்ப திரும்ப வரல. 20 போட்டோக்கு மேல என்கிட்ட இருக்கு. ஆனா அவங்களுக்கு உங்க பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? உன் முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவும். நீங்க சரியான அம்மா தான். இப்படியாமா சொல்றது? பொண்ணு ஒரு தப்பு பண்ணா அதை நீங்க தானே கரெக்ட் பண்ணணும். இங்க பாருமா, இந்த கல்யாணங்கிறதெல்லாம் ஒரு லாட்டரி அடிக்கிற மாதிரி. ஒரு பொண்ணுக்காக சாமியே இந்த பூமிக்கு அனுப்பி வச்ச ஒரு பையனை ஆயிரக்கணக்கான ஆண்மகன்கள் மத்தியில இருந்து கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு மெகா லாட்டரி இது. ஒருவேளை நான் இப்போ கொண்டு வந்திருக்கிற, நான் சொல்ற இந்த துபாய் பையன்தான் உனக்காக கடவுள் அனுப்பி வச்ச பையனா கூட இருக்கலாமா. ஏமா, லாட்டரி அடிக்கணும்னா முதல்ல எடுக்கணும். அதனால வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் வேணான்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. போன தடவை நடந்த மாதிரி யாராவது போய் ஏதாவது சொல்லி கடைசி நேரத்துல நின்னு போனா? சேச்சே, இந்த தடவை வாய்ப்பே இல்ல. சில கேடு கெட்டவனுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் முதல்லயே சொல்லிடுவேன். பொண்ணு பார்க்க வரும்போது நீங்களும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நாம மத்த விஷயங்களை பத்தி பேசிக்கலாம். அனு, நீ என்ன சொல்ற? நீங்களே முடிவு பண்ணுங்கம்மா. அட, இனிமே என்னம்மா முடிவு பண்றது? உங்களுக்கு ஓகேன்னு நானே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். பையனும் பொண்ணும் முதல்ல மீட் பண்ணட்டும். அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா விஷயத்த மேற்கொண்டு பேசிக்கலாம். நீ தங்கம்மா, உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த விஷயத்துல எனக்கு எந்த சந்தேகமே இல்ல. அன்னைக்கு மாதிரியே பண்ணலாமா? வெளியே எங்கேயாவது ஹோட்டல்லே மீட் பண்ணலாம். தனியா பாருங்க. அப்போ நான் கிளம்பட்டுமாமா? நான் வரட்டுமா? அம்மா, இந்த ட்ரெஸ் பாத்தீங்களா? காலேஜ் டேக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும். அது மட்டும் போதுமா?
அந்த பேப்பர்ல இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்கு, அதையும் பார்த்து சொல்லு. ஏய், உன்கிட்ட என்ன இருக்கோ அத முதல்ல போடு, புரிஞ்சுதா? எல்லாருமே புதுசா வாங்குறாங்கம்மா. வாங்கட்டும்மா, நீ பழசையே போட்டா போதும். இங்க பாரு, நீ ஒரு பொம்பளை புள்ள, வீட்டு கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இல்லனா நீ வாழ போற வீட்ல என்னதான் திட்டுவாங்க. போங்கம்மா. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு எங்க போன? நானா? இந்த மனுவா? இங்க கொஞ்சம் பாருங்கம்மா, 50,000 ரூபாய். இது ஏதுடா? எங்கேயா திருநியா என்ன? இதான் பிரச்சனை. இந்த வீட்ல என் மேல நம்பிக்கையே இல்ல. இது நம்ம பணம்ப்பா, அந்த மியூசிக் டைரக்டருக்கு கொடுத்த காசு. அதிசயமா இருக்கு. இது எப்படின்னு சாத்தியமாச்சு? இது எப்படி சாத்தியமாச்சுன்றதை விட யாரால சாத்தியமாச்சுங்கிறது தான் முக்கியம். நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில நல்ல நல்ல முடிவுகளை நம்ம எடுக்கலாம். இருந்தாலும் இது எப்படி நடந்திருக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். சாதாரணமா நீ இந்த மாதிரி எந்த நல்ல காரியமும் பண்ணதே இல்லையே. உங்ககிட்ட காசு கொடுத்தா அவ்வளவுதான். அதான் அண்ணனே சொன்னானேப்பா, ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? யார் இந்த ஃப்ரெண்ட்னு தெரியும். யாரு? பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஃபீமேல் தான். எனக்கு பொண்ணா? ஏய், அது யாரா வேணா இருக்கட்டுமா? ஏமா, நம்ம பணம் தான் திரும்ப வந்துருச்சுல, அது பத்தாதா? டேய், நாளை காலையில முதல் வேலையா பொழுது விடிஞ்சதும் போய் நகையை மீட்டுட்டு வந்துரு. அது கன்ஃபார்ம்பா. நாளைக்கு சாயந்தரமே அம்மாவோட கையில வளையல் ஜொலிக்கும். ஜொலிக்கணும். இருந்தாலும் அந்த பொண்ணு யாரா இருப்பா? ஏய், பூனை கருப்பா இருந்தான்னா வெள்ளையா இருந்தான்னா எலிய பிடிச்சா போதுன்னு கேள்விப்பட்டதே இல்லையா? இவன் எப்படியாவது உருப்பிட்டா போதும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு உதவி பண்றவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஐயோ, நீ உன் பிரச்சனையை விடுமா. முதல் தடவையா போன பணம் நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கு. அதை நினைச்சாவது நீ கொஞ்சம் சந்தோஷப்பட பாரு. யோசிக்கிறாளா? பொண்ணா? இதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்லட்டும், அப்பதான் என்னோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க. எதுக்கும் ரெடியா இருங்க. எனக்கு என்னமோ இதை பார்த்தா ரூட்டு வேற இருந்தா தோணுது. ஹலோ. ஹலோ, நான் மனு பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். அந்த மியூசிக் டைரக்டர் சட்டையை பிடிச்சு 50,000 ரூபாய் நான் திரும்ப வாங்கிட்டேன். நல்ல விஷயம். அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கால் பண்ணேன். நீங்க மட்டும் எனக்கு அட்வைஸ் பண்ணலனா அந்த 50,000 ரூபாய் கிடைச்சிருக்காது. விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு, அந்த ஆள் இப்படிதான் எல்லாரும் ஏமாத்துவானா. நிறைய சிங்கர்ஸ் இப்படி ஏமாத்திருக்கானா. இனியாவது கவனமா இருக்க பாருங்க. அது நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். இந்த மனு கம்ப்ளீட்டா மாற போறான். டோட்டலா சேஞ்ச் தான். அதுக்கான கிரெடிட்ஸே உங்களுக்கு தான். உங்களோட அட்வைஸ் தான் என்ன மொத்தமா மாத்திடுச்சு. சரி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் நாளைக்கே உங்க ஆபீஸ் வரேன். எதுக்கு? அம்மாவோட வளையல் இருக்குல்ல, அதை மீட்கிறதுக்கு தான். அதை மீட்டு கொடுத்துட்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறவருக்கு செலவு பண்ண பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஓ, நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். அதுக்கு காசு இல்லையே. உண்மை சொல்லுனா நீங்க சொன்ன இந்த செகண்ட் வர எனக்கு ஞாபகமே வரலங்க. இப்படி யோசிக்காம ஏதாவது செய்யறதுனால தான் பிரச்சனையில மாட்றீங்க. என்னோட யூகம் சரியா இருந்தா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அப்புறம் அந்த ஆளுக்கு வர பணம் கொடுத்தாகணும். அதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. வளையல 2 மாசம் வச்சிருந்தாலும் 3 மாசம் வச்சிருந்தாலும் வட்டியில பெரிய வித்தியாசம்லாம் வராது. 3 மாசத்துக்குள்ள எடுத்தா போதும். ஓகே, சரிங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல வழிகாட்டி. நிஜமா நீங்க சொல்ற பல விஷயத்துல இருந்து நான் நிறைய கத்துக்கிறேங்க. அப்போ ஃபீஸ் தரணும், குருதட்சணை. கேளுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நான் வைக்கவா? பாய். பாய். ஹலோ. வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, வேற உலகத்துல தான் இருக்கேன். அடியே,
நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னீங்க? அந்த வலையில மீட்க தானே சொன்னீங்க இல்ல? ஆனா எனக்கு அந்த ஐடியா இப்ப இல்ல. ஏன்னா அது இப்ப சரியான டிசிஷன் இல்ல. இங்க பார், பிளானிங் வேணுமா? பிளானிங் அது இல்லாததுனால தான் இத்தனை நாளா நான் உருப்படாமலே போயிட்டு இருந்தேன். இனிமே அப்படி இல்ல. இன்னையில இருந்து நான் பெர்ஃபெக்ட்டா இருக்க போறேன். லூஸ் ஆயிட்டானா? நீ இப்படி இல்லாத யோசிப்ப. உனக்கு ஒன்று தெரியுமா? பிளானிங் இல்லாம இருக்கிறது தான் மனுஷங்களுடைய மைனஸ். பிளானிங் மட்டும் இல்லைன்னா மனுஷங்க மட்டும் இல்ல, நாடே இல்லாம போயிடும். இனிமே பாருங்க இந்த மனு எப்படி கலக்க போறான்னு. மனுவை நீ கையில பிடிக்க முடியாதுமா. உண்மையை சொல்லுன, உனக்கு என்னன்னே ஆச்சு? உனக்கே தெரியுதுல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கேன். மனு இதுவரைக்கும் வந்த வழியில மாறி புது வழியில போக போறான். உருப்படாத பாதையாயிட போகுது. நீ பொறுத்திருந்து பார். எக்ஸ்கியூஸ் மீ, கால் பண்ண வேண்டாம். நான் தான் ரமேஷ். ஓ ஹலோ. ஹலோ, உட்காரலாம் வாங்க. நான் ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. இன்னும் 3 மாசம் லீவ் இருக்கு. ஒவ்வொரு முறையும் வரும்போது அம்மா கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் இன்னைக்கு அம்மா ஆசையை நிறைவேற்றலான் இருக்கேன். சார், ஆர்டர் ப்ளீஸ். 2 ஐஸ்கிரீம். ஓகே. வேற ஏதாவது? வேற எது வேணும்? ஓகே சார். ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல விஷயம் இல்ல? கல்ஃப்ல வேலை பார்க்குறேன். ஃபேமிலி விசாவும் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கல்ஃபுக்கு போலாம். நீங்க எதுவுமே சொல்லலையே. மார்கரெட் எல்லாம் சொன்னாங்கல்ல? அவங்க புரோக்கர் தானே, கல்யாணத்துக்காக என்ன வேணும்னு சொல்லுவாங்க. நேர்ல பேசும்போது கிடைக்கிற தகவல் வேற ஏதா இருக்கும். நானும் என்னோட அம்மாவும் என்னோட சின்ன தங்கச்சி அம்மாவும் தான் என்னோட ஃபேமிலியே. அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. சொந்தக்காரங்கன்னு எனக்கு ஒரு மாமா மட்டும்தான் இருக்காங்க. நான் நல்லா படிக்கிற பொண்ணு. டிகிரி படிக்கிறப்போ எனக்கு திடீர்னு ஒரு தலைவலி வந்துச்சு. அப்புறம் நிறைய ட்ரீட் பண்ணோம், அதனால படிக்க முடியல. இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போறேன். சம்பளத்துக்காகலாம் நான் போகல, ஒரு டைம் பாஸ்க்காக தான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பந்தம் வந்திருந்துச்சு. மார்கரெட் அதை பத்தி சொன்னாங்களா? இல்ல. ஃபிக்ஸ் ஆன சம்பந்தம் நடக்காம போயிடுச்சு. காரணம்? யாரோ கெடுத்துட்டாங்க. தனியா வாழ்ற ஒரு அம்மாவும் 2 பொண்ணுங்களும். யார் வேணாலும் என்ன வேணா சொல்லலாமே. யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க. கட்டிக்க வந்தவரு அதை கேட்டதுமே பின்வாங்கிட்டாரு. நான் ஏன் இதை இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்ககிட்டயும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதை கேட்டுட்டு நீங்களும் ஆள மாதிரி பின்வாங்கினீங்கன்னா அப்புறம் நான் இல்ல, என்னோட அம்மா அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால முதல்ல எங்களை பத்தி நல்லா விசாரிங்க. எல்லா விதத்திலயும் இது செட் ஆகும்னு தெரிஞ்சா நாம இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். நான் கல்ஃப்ல வேலை பார்த்தாலும் நான் ஒரு கிராமத்தாளு தான். கல்யாணத்தை நிறுத்துறவங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு பிரச்சனைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியா நோ சொல்லிடுவீங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை இல்ல. தன்னோட பிரச்சனையால சம்பந்தம் நின்னு போறத எவ்வளவு மாடர்னா இருந்தாலும் அதை ஒரு பொண்ணால தாங்கிக்க முடியாது. அப்ப இப்படி செய்யாத தப்புக்கு கல்யாணம் நின்னு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. நான் நல்ல எண்ணத்தோட தான் இதை சொல்றேன். என்ன பாத்துட்டீங்கல்ல, என்னை பத்தி நல்லா விசாரிங்க. அதுக்கப்புறம் உங்க பதில சொல்லுங்க. அப்படி நீங்க ஒரு பதில சொன்னதுக்கு அப்புறம் யார் என்ன சொன்னாலும் நீங்க பின்வாங்க கூடாது. உங்களை பத்தி கேட்டதை விட நீங்க உண்மையிலே ரொம்ப போல்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க, என்னோட கருத்தை நான் சொன்னேன், அவ்வளவுதான்.
ஆ சாப்பிடுங்க. நீங்க சொன்ன விஷயத்தோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது. நான் யோசிச்சுட்டு சொல்றேன். தகவல் சொல்ல மார்கரெட் இருக்காங்களே, என் முடிவை நான் அவங்க கிட்ட சொல்றேன். என்னோட ஸ்பான்சர் தான். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது கால் பண்ணுவாரு. ஜஸ்ட் a minute. ஹலோ சார். ஆ கல்யாணத்தை நிறுத்த சில பேர் முயற்சி பண்ணுவாங்கன்னு நீ அந்த பையன்கிட்ட சொன்னியாமா? நான் சொன்னேன். இதுக்கு மேலேயும் அவமானப்பட என்னால முடியாது. விருப்பம் இல்லனா ஆரம்பத்திலேயே அவங்க வேணான்றலாம்ல. சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த பையன் அப்படிலாம் போற பையனே இல்ல. அவன் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். அனுவ அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் என்னை பத்தி நல்லா விசாரிங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாத்தையுமே தீர விசாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கால் பண்ணாங்க. 3 மாசம் லீவ் இருந்தாலும் சட்டு புட்டும் கல்யாணத்தை முடிச்சிடலான்றாங்க. நானே அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஏமா, நீங்க பெருசா எதுவும் பண்ண போறது இல்லல்ல? இப்படி சடனா சொன்னா? திடீர்னு சொன்னா என்ன? இங்க பாருங்க, அவங்க வரதட்சணையா ₹1 கூட கேட்கல. பொண்ணு மட்டும் கொடுத்தா போதுன்றாங்க. அது அவங்க தானே சொல்றாங்க. இருந்தாலும் என்னால அப்படி எதுவும் பண்ணாம இருக்க முடியுமா? எங்க வீட்ல முதல் முறையா நடக்க போற ஒரு கல்யாணம். என் பொண்ண வெறும் கையோட என்னால அனுப்ப முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் நல்லா நடக்கும்மா. மாப்பிள்ளை பையனை தான் இவ பாத்துருக்கால, கேட்டு பாருங்க. திறமையான பையன். இந்த பையனை கொத்திட்டு போலான்னு மத்த பொண்ணு வீட்டுக்காரங்க ரெடியா இருக்காங்க. அது அந்த மாதிரி இல்ல. பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனோம்ல, அதுதானே நம்மளோட முறை. அது வெறும் சடங்கு தான். பையனோட வாழ்க்கை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்பவுமே அப்படிதானம்மா, அப்படிதான் இருக்கணும். அடுத்த மாசமே ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க 2 ஃபேமிலியும் மீட் பண்ணும்போது அத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். உங்க அம்மா என்ன யோசிக்கிறாங்க? உங்களுக்கு இன்னும் புரியலையாக்கா? அம்மா பயப்படுறாங்க. எதுக்கு? கோழி மூட்டுறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் இப்ப ஒண்ணும் நடக்காதுமா. யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். பையன் எதையுமே கண்டுக்க மாட்டான். அப்படின்னு இப்ப சொல்லுவான். நாள் நெருங்க மாறிடுவானோ? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. ரொம்ப பெரிய குடும்பமா. சொன்னா சொன்னதுதான். ஏமா, உன் அண்ணன் கிட்ட கொஞ்சம் சொல்லுமா, அவரும் விசாரிச்சு பாக்கட்டும். அப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். இந்த வீட்டையும் இடத்தையும் கொஞ்சம் பார்க்கட்டும். இந்த வீடு உங்க பேர்ல இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல எதுவும் பெருசா யோசிக்க வேணாம். நாம இத பிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கைய சந்தோஷமா எடுத்து வைமா. அட வைமா, இப்படி இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. இது நடக்கும். கடவுள் இத நடத்தி வைப்பாரு. இது மார்கரெட்டோட வாக்கு. பார்க்க தானே போறீங்க. என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஏன் முகம் இப்படி டல்லா இருக்கு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து போயிடுவியாக்கா? ஓ, அதுதான் விஷயமா? அப்புறம் போகாம இருக்க முடியுமா? தொந்தரவு தாங்க முடியலனா பொண்ணுங்களை இன்னொருத்தங்க வீட்டுக்கு அனுப்புற சடங்குக்கு பேரு தான் கல்யாணம். முன்னாடி நீ நாள் முழுக்க டே கேர்ல தானே இருந்த, அதே மாதிரி தான் இதுவும். நீங்க போயிட்டீங்கன்னா யாருக்கா இருக்கறா? அம்மா தான் இருக்காங்கல்ல, அம்மாவோட அம்மா. எனக்கு நீங்க தான் வேணும்க்கா. அடியே முட்டாள், நீ கவலையே பட வேண்டாம் சரியா? கல்யாணம் ஆகி போனா கூட நான் தினமும் இங்க வருவேன்.
உன்னையும் அம்மாவையும் பார்க்காம என்னால தூங்க முடியும்னு நினைக்கிறியா? எல்லாத்தையும் நான் ரமேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு அவரு ஒத்துக்கிட்டாரு அம்மு. அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் அவரு துபாய் போயிடுவாரு. அவர் போயிட்டாருன்னா நான் நம்ம வீட்டுக்கு வந்துட போறேன். எனக்கு நீயும் அம்மாவும் மட்டும்தான் முக்கியம். புரியுதாடி செல்லக்குட்டி? சொந்த தங்கச்சியை பார்க்க இப்படி மறைஞ்சு வர வேண்டியது இருக்கு. ஒரு அண்ணனான எனக்கு அது எவ்வளவு பெரிய சங்கடம்னு உனக்கு தெரியுதாம்மா? வீட்டுல சந்திச்சா எல்லாம் அவ தெரிஞ்சுக்குவா. என் பொண்டாட்டிங்கிறதுனால அவளை பத்தி நல்லாவே தெரியும். அவளுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டான். எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரியப்படுத்துவா. அது தெரியக்கூடாதுன்னு தான் நான். எனக்கு எந்த கவலையும் இல்லைண்ணே. என்னோட லிமிட் என்னன்னு நானும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? பையனோட பேரு ரமேஷா, வெளிநாட்டுல இருக்கானா. எல்லா விதத்திலயுமே பொருத்தமான பையன்னு அவங்க சொன்னாங்க. அனு என்ன சொன்னா? அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இனி அடுத்த வேலையை பார்க்கணும். ஆமா. மாப்பிள்ளையோட வீடு எங்கம்மா? நம்ம பக்கத்து ஊர் தான். என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் நீ இதுக்கு சம்மதிச்சியா? அந்த ஊர்ல நமக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க. நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்லும் போது எல்லாரும் மாறி மாறி விசாரிக்க மாட்டாங்க? அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும்ல. பழைய கதையெல்லாம் நோன்றதுக்கு யாருக்கும் எந்த வாய்ப்பும் கொடுக்க கூடாதுன்னு நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இப்ப என்னென்ன பண்றது? உன்னை வருத்தப்பட வைக்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ரொம்ப கவனமா இருக்கணும். தெரியும்ல, உன்னுடைய கடந்த காலம் உன்னை நேரம் பார்த்து நல்லா சோதிக்குதுங்கிறத மறந்துடாத. ராமச்சந்திரன், வேண்டாம், அதையெல்லாம் ஞாபகப்படுத்த நான் விரும்பல. நாம புத்திசாலித்தனமா இருக்க வேண்டிய இடத்துல இருந்துதான் ஆகணும். ஏதாவது தப்பு நடந்துட்டா கரெக்ட் பண்ணிக்க. இது ஒண்ணும் மிஷின் இல்ல, வாழ்க்கைமா வாழ்க்கை. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுண்ணே. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதனால தான் நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். பரவாயில்லம்மா, விடுமா. நடந்தது நடந்துருச்சு. இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வை. மாப்பிள்ள கல்ஃப்ல இருக்கிறதா தானே சொன்னேன்? ஆமாண்ணே, 3 மாசம் லீவ்ல வந்திருக்காரு. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அது வேணா நடத்திடலாமா? கல்ஃப்னு சொன்னா அந்த ஆள் அங்க, அனு இங்க, அப்படித்தானே? இருந்தாலும் பரவாயில்ல, வருஷா வருஷம் லீவ் இருக்கும்ல. இல்லைன்னாலும் அம்மா கூட எல்லா காலத்தையும் கழிச்சிட முடியுமா என்ன? பிரிய வேண்டியவங்க பிரியிற காலத்துல பிரிஞ்சுதான் ஆகணும். அது இயற்கையோட விதிமா. என் வாழ்க்கையில நடந்தது என் பொண்ணோட வாழ்க்கையில நடக்கவே கூடாது. ராமச்சந்திரன், அன்னைக்கு நாம எதையும் யோசிக்கல. இறந்து போன பாலா மாமா, அவரால் தானே எல்லாமே நடந்துச்சு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தான் நான் நினைச்சேன். எல்லாம் விதி. இனி அணுவோட வாழ்க்கையில இப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கணும். நான் கொஞ்சம் நல்லா விசாரிக்கிறேம்மா. ஹலோ, ஆமா ரமேஷ் தான். ஆமா அனுப்பாமா. ஆமா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த மாசம் இருக்கும். ஆமா நீங்க யார் பேசுறீங்க? சரிங்க பார்க்கலாம்.
நான் டவுனில் தான் இருக்கேன். ம், இன்னைக்கே பார்க்கலாங்க. இதான நம்பரு? அப்புறம் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓ, ஓகே, சரி சரி, வரேன், கண்டிப்பாக வரேன். தேங்க்யூ. என்ன மனோ, எதுவுமே சொல்லல? நான் என்ன சொல்றது? நீங்க கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, பண்ணுங்க. ஆனா எனக்கு இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்னாலே அலர்ஜிங்க. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட திடீர்னு ஒரு நாள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னா என்னால யோசிக்க கூட முடியலங்க. அப்படிதானே நம்ம ஊர்ல காலங்காலமா நடக்குது. அந்த வழக்கத்தை மாத்தணும் தாங்க நான் சொல்றேன். பையனும் பொண்ணும் முதல்ல நல்லா நெருங்கி பழகணும். நமக்கு ஏத்த ஆளான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணம். அப்போ உங்க கருத்துப்படி லவ் மேரேஜ் தான் நல்லது? ஒரு விதத்துல பார்த்தா அதான் நல்லது. அப்படி இருந்தும் எத்தனையோ காதல் திருமணங்கள் தோல்வியில முடியுதே, அத பத்தி என்ன சொல்றீங்க? காதல் திருமணங்கள் மோஸ்ட்லி தோல்வியில முடியறது காரணமே வீட்டுல இருக்கவங்களோட பகைதான். வாழ்க்கையை வெற்றி அடைய வைக்க மொத்த பொறுப்புமே கல்யாணம் பண்ணிக்க போற ஆண் பெண் 2 பேர் கையிலும் தான் இருக்கு. சிலர் அதுல தோத்துருவாங்க, எல்லாம் இயற்கை கையில்தான். அப்புறம் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, காதல் திருமணங்கள் தோல்வி அடைறதுக்கான காரணமே அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாம் தோல்வி அடையுது இல்ல. நாம அதை பத்தி யாரும் விவாதிக்கிறதே இல்லை. ஏன்னா நாம எல்லாரும் காதல் திருமணங்கள் தோல்வி அடையுதுன்னே நிறுவ பாக்குறோம். இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறீங்க. ஆமா. யாரையாவது பார்த்து வச்சிருக்கீங்களா? என்னது? யாரையாவது பார்த்து வச்சிருக்கீங்களான்னு? ஆமா, ஒரு ஆளை பார்த்து வச்சிருக்கேன். ஆனா இதுவரை நான் அந்த பொண்ணு கிட்ட என் மனசை ஓபன் பண்ணவே இல்லை. ஏன் சொல்லல? சும்மா அப்படியே சொல்ல வேண்டியதானே? அப்படிலாம் சும்மா சொல்லிட முடியாது. அந்த பொண்ணோட பதில் நோவா இருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. சொல்லலனா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நீங்க லேட் பண்ணா நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்கன்னு தெரியாம அந்த பொண்ணை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அதுவும் சரிதான். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கும் தெரியல. முத விஷயம், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. பிடிக்கலாம்ல? இல்ல, கஷ்டங்க. காரணம்? அந்த பொண்ணோட கேரக்டருக்கு எதிரானதுதான் என்னோட நேச்சர். ஓ, அப்படின்னா சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாம எதுக்கு அவமானப்படுறீங்க? ஆமா ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா முடிவு பண்றாங்க, நான் அதை செய்யறேன். எப்படியும் பண்ணிக்கணும், அதை இப்பவே பண்ணிக்கலாம்ல. அப்படின்னா கன்ஃபார்மா இது நடக்குமா? நடக்கும். நடந்தா நம்ம இந்த மாதிரி சந்திக்க முடியாது இல்ல? முடியாதுங்க. உங்களை பார்க்கறது, இப்படி பேசுறது, இதெல்லாம் என்னன்னு சொல்றது? அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்க ஆசைப்படுற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண என்னோட வாழ்த்துக்கள். அது இனிமே நடக்காது அனு. நான் வேண்டிக்கிறேங்க, ஒருவேளை நடக்கலாம்ல. இது ஒருவேளை நம்மளோட லாஸ்ட் மீட்டிங்கா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் சரி, நான் வரட்டுமா? பெஸ்ட் விஷஸ். உங்க வாழ்க்கை நல்லதா அமையும். தேங்க்யூ. இந்தாங்க. சரிக்கா. இரு, நான் பாக்குறேன்.
என்னாச்சு? ஏன் இப்படி வரீங்க? என்ன நீயே கொலை பண்ணிடுமா. இவ்ளோ நாளா நான் பாக்குற இந்த புரோக்கர் வேலையில இப்படி நடக்கிறது இதான் முதல் தடவைம்மா. என்ன ஆச்சு சொல்லுங்க. இந்த சம்பந்தமும் நடக்காதுமா. எல்லாத்தையும் நான் முதல்லயே சொல்லிட்டேம்மா. இவளும் சொன்னாலம்மா. இருந்தாலும் யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லி இப்ப வேணான்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு யாரோ பெரிய எதிரி இருக்காங்கம்மா. இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்காது. ஏம்மா, யாரு என்ன சொன்னாலும் உன்னைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன பையம்மா இப்ப திடீர்னு முடிவை மாத்திக்கிட்டாமா. பொய் சொன்னவங்க அந்த அளவுக்கு ஏதோ வெயிட்டா சொல்லிருக்காங்க. யாரா இருந்தாலும் பதறி வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதம்மா. என் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த ஆள் என்ன காரணம் சொன்னாரு? எங்களை பத்தி யார் என்ன சொன்னாங்களா? அத அவங்க சொல்லல. நீங்க கேக்கலையா? எதுவும் சொல்லல. விசாரிச்சு ஓகேன்னா மட்டும் சொல்லுங்கன்னு நான் அவர்கிட்ட தெளிவா சொன்னேன்ல. அப்புறம் ஏன் இப்போ நல்ல துணிச்சலான ஆளுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இது அவர் துணிச்சலா? மனுஷங்களோட மனசை திறந்து பார்க்க முடியுமாமா? அம்மா ஏன் இப்ப அழறீங்க? இந்த கல்யாணம் நடக்கலங்கிறதுக்காக நான் இப்படியே வறுக்க போறேன்? ஆமாமா, அதத்தான் நானும் சொல்றேன். வாழ்ந்து காட்டணும். ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு. நாம இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. நீ கவலைப்படாதம்மா. நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இது இதோட 2வது முறை. என் பொண்ணு மனசுடைஞ்சு போயிட்டா. என்னால எப்படி தாங்கிக்காம இருக்க முடியும்? இத நம்ம தாங்கித்தாம ஆகணும். நடந்தது நடந்துச்சுல்ல. இருந்தாலும் உங்களை பத்தி யார் இப்படிலாம் சொல்லிருப்பாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். உங்களை பத்தி இப்படிலாம் தப்பா சொல்றதுக்கு என்னம்மா இருக்குது? அழகான ஒரு அம்மாவும் 2 பொண்ணுங்களும் மட்டும் தனியா இருக்க வீடுல இது. யார் என்ன வேணாலும் சொல்லலாம்ல. என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். அதுவும் கரெக்ட் தான். அந்த நிலைமைய மாத்தணும். அவன் யாருன்றத கண்டுபிடிச்சு அவன் காதை அப்படியே திருகணும். இதுக்கு மேல அவன் இந்த வேலையை பண்ணவே கூடாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாம என்னதான் பண்ணாலும் அவங்க இதையெல்லாம் நிப்பாட்ட போறதே இல்ல. அதுக்காக நம்ம அமைதியா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? வீட்ல ஆம்பளைங்க இல்லைன்னா என்ன கேக்குறதுக்கு நான் இருக்கேன். எனக்கு யாருன்னு தெரியும். அந்த ஆளுக்கு என்ன தண்டனையை கொடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு வேலை பண்ண வேண்டி இருக்கு. ஒரு நிமிஷம் நில்லு. நீ இவ்வளவு வேகமா எங்க போற? எல்லாத்தையும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இந்த விஷயத்த அப்படியே விட எனக்கு ஐடியா இல்ல. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல புரளி பேசுற அவன் இருக்கணும். 2ல எதனா ஒண்ணு இன்னைக்கு நான் முடிவு பண்றேன். இது அப்படியே சாதாரணமா விடுறதா எனக்கு ஐடியா இல்ல. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல புரளி பேசுற அவன் இருக்கணும். என்ன எதுக்குடா துரத்துற? நஷ்டடி நீ கொடுத்தே ஆகணும். டீசெண்டான ஒரு அமௌண்ட் நீ கொடுக்கலனா உன் மேல கண்டிப்பா கேஸ் போட்டே ஆவேன். அவ இந்த ஊர்ல இருக்கிறா. யாரு சார்? என் எதிரி. நான் இந்த லாட்ஜை விட்டு கிளம்பி போறது நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்காக தான் இருக்கும்.